திரு அரவிந்தன், யார் கை ஓங்கி இருப்பதாக நினைக்கிறீர்கள்? இப்போ அவ்வளோ கரெக்டாக சொல்ல மட்டும் உறுதி. ரெண்டு பேருமே ஏதோ ஒரு ஷோ டவுன் தயாராகிட்ட மாதிரி தான் இருக்கு. அதாவது கொஞ்சம் ஈடுத்து பரிச்சை இருந்தது இல்லையா, அதெல்லாம் இல்லாம நிச்சயமா சரி வா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு தோணுது. இப்ப நடவடிக்கை எடுத்தாதான் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லும்போது திமுக இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றது தெளிவா தெரியுது. அதே மாதிரி அதுக்கப்புறமாவும் மாணிக் தாக்கூர் அதே மாதிரி பேசுறது இருக்கு இல்லையா, அது நீங்க மிரட்டுறதுக்கு நாங்க பண்ணி மாட்டேன்னு அவங்க சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப இந்த நிலைமையில அவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணின்றது பேச்சுவார்த்தைன்றது ஒரு ரொம்ப தள்ளி நிற்கிற ஒரு விஷயமாவும், எப்ப அவங்க முறிவாங்கன்ற ஒரு அறிவிப்பு எப்போ வருமோன்ற மாதிரியாவது தோணுது. முதல்ல இன்னைக்கு கை ஓங்கி இருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க, அதாவது காங்கிரஸ், அதாவது நம்ம தேர்தல் கணக்குகள், வாக்கு கணக்குகள், காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், திமுக இருக்கக்கூடிய ஸ்டேக், காங்கிரஸோட ஸ்டேக் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இந்த கூட்டணி முறிஞ்சு காங்கிரஸ் வெளியே போகுதுன்னா இழப்பு காங்கிரஸுக்கு அதிகமா திமுக அதிகமான்னு பார்த்தா திமுக அதிகம். ஏன்னா மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது மாநில தேர்தலாக இருக்கிறதுனால திமுக அதிகம். அந்த வகையில இந்த நெருக்கடி இருக்கு இல்லையா, இந்த நெருக்கடி திமுகவுக்கான கூடுதல் நெருக்கடின்னு நான் சொல்லுவேன். இல்ல, யார் கை ஓங்கி இருக்குன்னா, திமுக தரப்புல நேற்று திரு பிரவீன் சக்கரவர்த்தி, திரு மாணிக்கம் தாக்கூர் இரண்டு பேர் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இயலும் அப்படின்னு செய்தி வெளியாகுது. அந்த அடிப்படையில் திரு கே.சி. வேணுகோபால் டெல்லியிலிருந்து வந்த பிறகு மாவட்ட தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் பேசலாம், நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. கூட்டணி அரசுங்கிறது கட்சியின் நிலைப்பாடு அல்ல, தனிநபர் நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. வகுப்புவாத சக்திகளை திமுகவோடு சேர்ந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக திமுக அழைக்கும் என்று காத்திருக்கிறோம் அப்படின்னு கே.சி. வேணுகோபால் பேசுறார். இந்த ரெண்டு நிகழ்வுக்கும் சொல்றேன் எச்சரிக்கை. அதற்கப்புறம் இன்று மாலை சற்று முன்பாக நடந்த இந்த நிகழ்வுகள் இரண்டையும் வைத்து பார்க்கிற போது திமுக காங்கிரஸ் இடையே யார் கை ஓங்கியிருப்பதாக நினைக்கிறீர்கள்னு கேட்கிறேன். ஆமா, இப்போதைக்கு அதாவது இந்த நிமிஷத்துல திமுக அதை சொல்றதுனால இதன் பிறகு மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் மற்றவர்களும் பேசாம இருப்பாங்களா, பேசாம இருக்காங்களா? அப்புறம் அங்க ஏற்கனவே ஒலித்த குரல்கள், அதுல வெளிப்பட்ட எதிர்ப்புணர்ச்சி, கொஞ்சம் சொல்ல போனாக்க ரொம்ப ஒரு கசப்புணர்ச்சி, இது குறையுமா? அது ஒரு தரப்பினர், ஒரு தலைவர்கள் கிட்ட வெளிப்பட்டாலுமே அது தொண்டர்கள் மத்தியிலையும் இரண்டாம் மட்ட தலைவர் மத்தியிலும் இருக்கிறதா அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இவ்வளவு பகிரங்கமா பேசினா அது காங்கிரஸோட தலைமைக்கு அனுமதி இல்லாம, தலைமைக்கு தெரியாம பேச முடியாது. இப்போ இவ்வளவு இருக்கும்போது இன்னைக்கு திமுக ஒரு ஃபர்ம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது அரசியல் ரீதியாக அதுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஆனால் காங்கிரஸ் இதுக்கு பணி இப்போ பகிரங்கமா சொல்லிருக்காங்க, நம்ம வெளியில பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. செல்வ பிரதிநிதி கூட சொல்றாரு, பேச முடியும்ன்றதுனாலே பேசிடுறதெல்லாம் ஜனநாயகம் கிடையாது, பார்த்து பேசணும்னு சொல்றாரு. இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இதற்கு பிறகும் மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் பேசாம இருப்பாங்களா, தொண்டர்கள் அமைதியா இருப்பாங்களா, இரண்டாம் மட்ட தலைவர் அமைதியா இருப்பாங்களான்றத பொறுத்துதான் யாரோட கை வாங்கி இருக்குன்றது நம்ம தெளிவா சொல்ல முடியும். இந்த நிமிஷத்துல திமுகவுடைய தெளிவான அந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் மேலே நடவடிக்கை எடுத்தாதான் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அவங்களோட உறுதியை காட்டுது. அந்த அளவுல அவங்க அந்த கூட்டணி விஷயத்துல ஒரு சற்றே கை வாங்கி இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. அது தற்காலிக. மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்களோ பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களோ பேசுவதையே தனிநபர் கருத்து, அது காங்கிரசின் கருத்து அல்ல, அது நிர்வாகிகளின் கருத்து அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தானே தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஆமா, அவங்க நிறைவேற்றுறாங்க. சரி, ஆனா காங்கிரஸ்ல நம்ம எப்பவுமே பார்த்திருக்கோம், பலவிதமான குரல்கள் ஒரே சமயத்தை ஒலிக்கும். அப்புறமா அதை வேறு மாதிரி அதை எல்லாருமே சேர்ந்து அதை பூத்தி மொழுகுவாங்க. காங்கிரஸ்ல அதிகமா பார்த்திருக்கோம், எல்லா கட்சியிலும் இருக்கு, காங்கிரஸ் அதிகமா பார்த்திருக்கோம். இது இன்னைக்கு திமுக ஒரு எச்சரிக்கை விடுத்த உடனடியா இப்படி ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுத்திருக்காங்க, அபிஷியலா எடுத்திருக்காங்க. பட் அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன நகர்வு இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அப்புறமா இது வரைக்கும் வெளிப்பட்ட கசப்புணர்வுகளுடைய விளைவு என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன். ஓகே.